ஹாய், குட் மார்னிங்க. இன்னைக்கு ஐப்ரோவுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன ஐப்ரோவுக்கு டிப்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ வந்து ஹேர் வந்து அவ்வளோவா வந்து வளர்ச்சி இல்லாமல் ஒரு அடர்த்தி இல்லாமல் இருக்கும். அப்போ ஐப்ரோ எடுங்கன்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து இல்லைங்க, ஐப்ரோ வந்து அடர்த்தி இல்லை, எப்படிங்க எடுக்கிறதும்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐப்ரோ எடுங்க, நல்ல அழகாக ஒரு ஷேப் கிடைக்கும். ஆனால் ஐப்ரோ அடர்த்தி ஆக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். எப்படி அப்படின்னா, இப்போது என்ன சொல்கிறது, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க விளக்கெண்ணெய் வச்சா நல்லா ஐப்ரோ வளரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னை கேட்டால் விளக்கெண்ணெய் விட சின்ன வெங்காயம் அப்ளை பண்ணிவிடுவாங்க. சின்ன வெங்காயத்தை இப்படி சின்னதாக மேலே வந்து கட் பண்ணி, அது எசன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் எனி டைம் எப்போ வேணாலும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஐப்ரோ மேலே அப்ளை பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ஹேர் வந்து வளரும், நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். ஸோ என்னோடய கஸ்டமருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து அது வந்து என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணிவிட்டு அது நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு திருப்தியாக இருந்திருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் மறந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ, "அக்கா பாருங்கள், ஐப்ரோ நல்லா நல்லா இருக்கா, வளர்ந்துருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு பெஸ்ட்டு ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.